மைவி 3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனிமேல் நம்ம நல்லா தான் இருப்போம். மைவி 3 அப்ளிகேஷன் வந்து அப்டேட் வெர்ஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் மிக விரைவில் வரப்போகுதுங்கிற செய்தி வந்து பரவிக்கிட்டு இருக்குது. எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிகழ்வுக்காக. அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை, ரொம்ப 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 பக்கத்தில் வந்துட்டு எல்லாரும் சந்தோஷமாக காத்திருப்போம். நம்ம பிஸ்னஸ் பற்றி தெளிவாக புரியாமல் சில பேர் வந்து ஜாயின் பண்ணதுனால தான் இந்த அப்ளைனர்ஸ் டவுன்லைனர்ஸ் பிரச்சனை வந்து நடந்துட்டுருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துடுச்சு. ஆனால் நம்ம பிஸ்னஸ் பற்றி நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இனி வரும் காலங்களில் பிஸ்னஸ் பற்றி நல்லா புரிய வச்சு அதுக்கப்புறமா அவங்கள ஜாயின் பண்ண வைக்கணும். இதுதான் அப்ளைனர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சொல்கிற ஒரே விஷயம். நம்ம பிஸ்னஸில் வந்து ஏதோ விளம்பரம் பார்த்தா காசு அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் நம்ம பிஸ்னஸ் பற்றி முழு டீட்டெயிலையும் சொல்லி இனி வரும் காலங்களில் உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோள். இதுதான் நம்மளுக்கும் நம்ம நிறுவனத்துக்கும் நல்லது. நம்ம நிறுவனத்தை பற்றி நம்ம எம்டி சார் பேசுகிறதையே கேளுங்க. இந்த வீடியோவை வந்து புதுசாக சேர்றவங்களுக்கு போட்டு காட்டுங்க. நம்ம பிஸ்னஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஜாயின் பண்ணட்டும். 2026 நம்ம நிறுவனம் நம்ம லட்சியத்தை அடையும். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வீடியோவை கேளுங்க. கம்பெனி ஆரம்பிச்சு வந்து 2021 சார். 2021 வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம ஆப்ல வந்து லான்ச் பண்ணி பீப்புளை கேதர் பண்ணி இன்னைக்கு தேதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2021 ஜூலை 1 ஆரம்பிச்சோம். டிசம்பர் மாசம் 2021 26ஆம் தேதி 1 லேக் பீப்புள் கிராஸ் பண்ணோம். 2022 ஜூன் மாசம் வந்து 5 லேக் கிராஸ் பண்ணோம். 2020 டிசம்பர் மாசம் வந்து 10 லேக் கிராஸ் பண்ணோம். 24 ஜூலை 1ஆம் தேதி 50 லேக் கிராஸ் பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மைல் ஸ்டோன். இந்த கேப் பாத்தீங்கன்னா புரியும். ஒரு நாள் ஏவரேஜ் உள்ள வர்றாங்க என்னங்க கால்குலேஷன்ல வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த ஒரு சிஸ்டமேட்டிக்கா உருவாக்கி இன்னைக்கு மக்களோட நம்பிக்கை பெற்று ஒரு சிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஏதோ விளம்பரம் பார்த்தா காசு அப்படிங்கிறது வந்து வெளியே தெரிஞ்ச வெளியே பேசுற விஷயம். ஓகேங்களா? எம்எல்எம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசுற மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா என்ன பண்றேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதை பத்தி யாருமே என்கிட்ட கேட்காம அவங்களா வெளியே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா வருத்தமான சேம் டைம் வந்து மகிழ்ச்சியான உண்மை. ஏன்னா எப்படியா பேசுறாங்களே அப்படிங்கறதா அடுத்த விஷயம். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன், இப்ப விளம்பரம் பார்த்தா காசுன்னு சொல்லி பேசுறாங்க இல்லைங்களா? விளம்பரம் பார்த்தா காசு. ஆனா ஆமா, யாருக்கு? நடிச்ச நடிகருக்கு, நடிச்ச விளையாட்டு வீரருக்கு கோடிக்கணக்குல ₹1 ₹2 கிடையாது. அதை காமிக்கிற டிவி சேனலுக்கு லட்சக்கணக்குல ₹10 ₹20 கிடையாது. செகண்டுக்கு ₹10 காசு உண்டா இல்லீங்களா? ஆனா வாங்குற நடிகருக்கோ அந்த காமிக்கிற சேனலுக்கோ அதுக்கு வருமானம் தரது யாருன்னா அதை பாக்குற மக்கள் தான். ஆனா அது பாக்குற மக்களுக்கு ஒண்ணு கிடையாது. அவன் மாசமான ₹200 வந்து கேபிள் டிவி கொடுத்தான் பாத்துட்டு இருக்கான். ரீசார்ஜ் பண்ணிதான் யூடியூப் சேனல் ஏதாவது பாத்துட்டு இருக்கான். உண்மை இல்லீங்களா? சொல்றோம் அவங்கதான் பாக்குறாங்கன்னு சொல்லும் போது அவர்களுக்கே ஒரு வருமானத்தை வந்து இந்த பகிர்ந்து கொடுத்தா ஏன் அவங்க பார்க்க மாட்டாங்க? ஆதரவு கொடுப்பாங்களா இல்லையா? அப்படி நம்ம யோசிச்சுதான் ஒரு வியாபாரத்தை கட்டமைக்கிறதுக்காக வேலை செஞ்சு என்னுடைய ஒட்டுமொத்த 100% சிஸ்டத்துல 5% 10% சொல்லிட்டு 1 by 1 வெளியே சொல்லி இது வரைக்கும் 30% தான் ரீச் பண்ணிருக்காங்க. என்ன பண்றேங்கிறதுவே இன்னும் என்னுடைய செயல் திட்டத்துல முழுமையான விஷயத்தை இன்னும் வெளியே சொல்ல. ஏன் சொல்ல அப்படின்னா இன்னைக்கு கார்பரேட் உலகத்துல இன்னும் சொல்ல போனா நான் ஆரம்பிச்சு 2021 அன்னைக்கு யாருமே எந்த யூடியூபரும் கேட்கல, எந்த பொதுநலவாதி என்ன கேள்வி கேட்கல. புரியுதுங்களா? ஆரம்பிக்கும் போது இந்த கேள்வி கேட்டுக்கலாம், இப்படி சொல்றீங்க எப்படி கொடுப்பேன்னு கேட்டிருக்கலாம். அப்படியே நான் டெவலப் பண்ணி 2023 மார்ச் வரைக்கும் யாரும் இந்த கேள்வி கேட்கல. கூடுதலா என்ன அப்படின்னா 2023 மார்ச்ல அது பிரச்சனை எனக்கு ஆரம்பிக்குது. ஏன்னு சொன்னா அன்னைக்கு தான் ப்ராடக்ட் லான்ச் பண்றேன். புரியுதுங்களா? அது வரைக்கும் 2 ப்ராடக்ட் தான். ஃபேஸ் கேர் பேக்கும் ஆயுர்வேதிக் கேப்சூல் மட்டும் தான் எங்கிட்ட இருக்கே ஒழிய அது வரைக்கும் வேற எந்த ப்ராடக்ட் நான் லான்ச் பண்ணல. பட் நான் டே ஒன்லயே லான்ச் பண்றது திட்டம் எங்க ஆப்ல பாத்தீங்கன்னா முதல் நாளே வந்து அதுல வந்து ப்ராடக்ட் வேலை ஒண்ணு இருக்கும். அது எதுக்காக வச்சிருக்கிறேன்? ப்ராடக்ட் தரக்கு தான் வச்சிருப்பேன் நானு. ஆல்ரெடி என்ன டே ஒன்லயே ஆப்ல இருக்கு. பட் அதுக்கான டைம் வந்து சார் இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு மிஷின் வந்துச்சு. லட்சக்கணக்கில் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம் வெளியிருக்குள்ள. ஆனா விக்கிறதுக்கு மிஷின் கிடையாது, மனுஷன் தான் வாங்கணும். அப்படிதாங்க. ஒரு மெம்பர் ஆஃப் பீப்புளை வந்து கேதர் பண்ணி கட்டமைச்சிட்டு தான் ப்ராடக்ட் கொண்டு வரணும். அப்பதான் நம்ம ஸ்டோர் வரும், இமீடியட்டா வந்து பிசினஸ் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா பிசினஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் லாஸ், அப்புறம் பிரேக் ஈவன், அப்புறம் ப்ராஃபிட்டும் போது நீங்க லாஸ்ல எல்லாம் பண்ணி வரக்கெல்லாம் மக்கள் தயாரா இல்ல, ரிஸ்க் அதிகம். ஸ்டார்ட் பண்ணும்போதே பிரேக் ஈவன் இருக்கணும், இமீடியட்டா ப்ராடக்ட் ப்ராஃபிட்டா மாறணும்னு சொல்லும் போது கஸ்டமர் வேணும் இல்லையா? அதுக்காக தான் ஆப் மூலியமா ஒரு விஷயத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இன்னைக்கு 60 லட்சம் பேர் எங்க மெம்பரு ஆன் ரெக்கார்டு பிளே ஸ்டோர்ல 50 லட்சம் பேர் சொல்லி வந்தாச்சு. 50 lakhs பீப்புள் சொல்லி பிளே ஸ்டோர்லயே இருக்கு. தெரிஞ்ச வெளியே பேசுற விஷயம். ஓகேங்களா? எம்எல்எம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசுற மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா என்ன பண்றேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய ஒட்டுமொத்த 100% சிஸ்டத்துல
5%, 10% சொல்லிட்டு 1 by 1 வெளியே சொல்லி இது வரைக்கும் 30% தான் ரீச் பண்ணிருக்காங்க. என்ன பண்றாங்கிறதுவே இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மேடம் ஜெயலலிதா அம்மா அவங்களை விட பெரிய ஆள் கிடையாது, அப்படித்தானே? தொண்டருக்கு அவங்களே ஜெயில் வச்சாங்க. ஒரு குற்றச்சாட்டு உண்மையாக போகுது, உண்மைங்களா இல்லீங்களா? அப்போ கூட்டம் கூட்டம் என்ன விட்டுருவாங்களா? இதுபடிதான் நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். தெளிவான டேட்டாஸ் எல்லாம் இருக்கா? யாரு காமிக்கணும்? நானு கவர்மெண்ட் தான் காமிக்கணும். பப்ளிக் வைக்கணும். அது நானு சார் நான் என்ன சொல்றேன், அவருடைய கற்பனைக்கும் அதிபுஷ்டாத்தனத்துக்கும் நான் பதில் சொல்றதுக்கு விரும்பல. பிசினஸ்ல ஒரு விஷயத்த செய்யறேன், புரியுதுங்களா? அதுல நிர்வாக வசதிக்காக அந்தந்த ஏரியால இருக்கிற ஜோனுக்கு அவங்களே ஹேண்டில் பண்ற மாதிரி விஷயத்த இண்டிவிஜுவலா நீ ஜிஎஸ்டி எடுத்துக்க, இண்டிவிஜுவலா நீ அக்கௌண்ட் வச்சுக்க, அப்பதான் உனக்கு வர செலவு உனக்கு தெரியும் அப்படிங்கறதுக்காக நான் பிரிச்சு கொடுக்குறேன். இதுல எல்லாத்துலயுமே 1000 மாசம் ஒன்னாத பார்க்க இருக்கிறேன், புரியுதுங்களா? இது எப்படி தப்பா இருக்கும்? எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் தான், நானா பேங்க் நடத்திட்டு இருக்கிறேன். இது எங்க தப்பு இருக்க போகுது? இதெல்லாம் என்ன ரைட்ஸ் இருக்குது? பேசிக்க எங்க அப்பா கோடீஸ்வரர், ஓகேவா? எங்க மாமனார் கோடீஸ்வரர், சரியா? நான் ஆல்ரெடி செட்டில்டு இந்த விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே. இனி திருடிட்டு போய் வயசு எனக்கு 51 என்ன பண்ண போறேன் நானு? சொல்லுங்க. என் பிள்ளை இங்க காலேஜ் படிச்சிருக்கா, செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கா, ஓகே? ஒரு பிள்ளை 10 படிச்சிட்டு இருக்கா. விட்டு போட்டு எங்க போற போறேன் நானு? சார் என் நோக்கம் 2026 உலக வர்த்தகத்துல முதலிடத்துக்கு வருவேன் என்ற நோக்கம், புரியுதுங்களா? அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் சேனல் 50 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அடுத்து எனக்கு திட்டமே என்னன்னா, இந்த பினான்சியல் முடிஞ்சதுமே எல்லா ஆப் கூட நான் எம்ஓஇ போட போறேன், புரியுதுங்களா? புக் மை ஷோ இருக்கா, அவங்க கூட பேசுவேன். ஏப்பா உங்க சேனல் உங்க ஆப் வழியா எங்க மெம்பர்ஸ் ஒரு படத்தை புக் பண்ணா எனக்கு என்ன தருவன்னு கேட்பேன், எத்தனை பர்சன்ட் தருவன்னு கேட்பேன், ஓகேங்களா? அவங்க டீல் பேசிட்டு உள்ள போய் புக் பண்ணா எங்க மக்களுக்கு படம் பார்க்கறதாச்சு, அந்த கம்பெனிக்கு பிசினஸ் எனக்கு லாபம். ஏற்கனவே 60 லட்சம் பேர் இப்ப இந்த விஷயம் மூலியமா விரைவில் 1 கோடி ஆயிரும். எனக்கு கண்டிப்பா நம் நிறுவனம் விரைவில் 1 கோடியை அடைஞ்சிடும். ஏன்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாருமே எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு புதுசாக சேரணும்னு நினைக்கிறவங்க விருப்பத்தோடு கேட்டுட்ருக்குறாங்க. நிறைய பேர் உங்கள் நிறுவனம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, நாங்கள் எப்போ ஜாயின் பண்ணன்ற மாதிரி கேட்டுட்ருக்குறாங்க. அதனால் நம்ம நிறுவனம் புடம் போட்ட தங்கம் போல், நம்ம எம்டி சார் சொன்ன மாதிரி புடம் போட்ட தங்கம் மாதிரி மறுபடியும் வெற்றியாகை சூடும். கண்டிப்பாக இது 2026 வேண்டாங்க, 2025 முடியறதுக்குள்ளேயே நம்ம லட்சியத்தில் ஜெயிச்சிடுவோம். ஆனால் நம்ம உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் நாம் பயன்படுத்துகிற பொருட்கள் மைவி3 ஆட்ஸில் இருக்கிற பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும். நம்ம கம்பெனி வெளியிடாத பொருட்கள் வேணால் வேறு பொருட்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கம்பெனியில் இருக்கிற பொருள்களில் நம்ம கம்பெனி பொருளை மட்டும்தான் நம்ம வாங்கி பயன்படுத்தணும். அதுதான் நமக்கும் நம் நிறுவனத்துக்கும் நல்லது. இதை மட்டும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் இந்த 2025 உறுதிமொழியாக எடுத்துக்கோங்க. இந்த வருட இறுதிக்குள்ளேயே நம்ம நம்ம லட்சியத்தை அடைவோம். மைவி3 பொருட்களை மட்டும் யூஸ் பண்ணால் பத்தாதுங்க. நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாக ஆகணும் அப்படின்னா நம்ம மைவி3யோட தாரக மந்திரத்தையும் நம்ம கற்றுக்கணும். வாழ வைத்து வாழ், தீமைக்கும் நன்மை செய், உண்மையை உரைக்கச் சொல். இந்த 3 வார்த்தையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கும் வெற்றி கிடைக்கும், நம் நிறுவனத்துக்கும் வெற்றி கிடைக்கும். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.